எங்கே நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், அமைச்சரவையில் கூட பங்கேற்கலை அப்படின்னு அப்போ சொன்னால் நியாயம் இருக்குது. நீங்கள் அமைச்சரவையிலே போய் 2வது கடிதம் கொடுத்து போய் சேர்ந்துக்குவீங்களா? சேர்ந்த பிறகு நாங்கள் வெளியேறிட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க அவசரப்பட்டுன்னா சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்களா? கம்பீரமாக திருமாவளவன் தான் முதல்ல அறிவிச்சிருக்கணும். அதை திமுகவுடன் தோழமை முறிந்தது, நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கணும். அவர் அன்னைக்கு அவர் சொல்லாமல் விட்டது அரசியல் பிழை. நீங்கள் வெளியேறி எந்த ஸ்டாலினை ஊழல் சக்தின்னு சொன்னாரோ அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைது, அந்த ஆட்சியில் போய் நீங்கள் அங்கம் பெற்ற பிறகும் அந்த கூட்டணி முறியாமல் இருக்குமா இல்லை தொங்கிக்கிட்டு இருக்குமா? இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்ப்பில் இன்றைக்கும் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார் நான் நம்புகிறேன். இடதுசாரிகள் உறுதியாக இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். காங்கிரஸ் உறுதியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 3 பேர்கிட்ட வந்து ஒரு அறிக்கை வரும் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒன்று காணலாம். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு தற்போது இந்த விஷயங்களை சீண்டி பார்க்கறதுக்கான தேவை எங்க இருந்து? உள்ள அரசியல் இருக்கலாம். பிஜேபி கொஞ்சம் கொடுக்கல் கொடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதுதாங்க அரசியல். இப்போ விஜய் ஒரு அரசியல் பண்ணுறாருல, அதிமுக சோர்ந்து கிடக்கிற, அதாவது என்ன சொல்கிறது, பலவீனப்பட்டு கிடக்கிற அதிமுகவில் போய் தூண்டில் வீசி எம்எல்ஏக்கள் இழுக்கிறாருல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இல்லை என்பதை கழக தலைவர் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலினே வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்களே சொல்லவே இல்லை, திமுக கூட்டணியில இருக்கிறோமா இல்லை தாவேகா கூட்டணியில இருக்கிறோமா நாங்கள் சொல்லவே இல்லை. இது என்ன மாதிரியான வாதம்னு எனக்கு புரியலையே. நீங்கள் இந்த வார்த்தையை திருமாவளவன் எந்த சூழல் எதிரமா சொல்லியிருந்தா நானும் சரின்னு இருப்பேன். முதல் கடிதம் கொடுத்தார்ல ஆளுநருக்கு, அவர் தாவேகா ஆட்சி அமைக்க நாங்கள் ஆதரிக்கிறோம், வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு முதல் லெட்டர் கொடுத்தார்ல, அந்த சூழல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்தால் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுல ஓரளவு நியாயம் இருக்குது. எங்கே நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், அமைச்சரவையில் கூட பங்கேற்கலை அப்படின்னு அப்போ சொன்னால் நியாயம் இருக்குது. நீங்கள் அமைச்சரவையிலே போய் 2வது கடிதம் கொடுத்து போய் சேர்ந்துக்குவீங்களா? சேர்ந்த பிறகு நாங்கள் வெளியேறிட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க அவசரப்பட்டுன்னா சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்களா? நீங்களே ஒரு முடிவு எடுத்து போயிட்டீங்க. அமைச்சரவையிலே சேர்ந்த பிறகு திமுகவில் தோழமையோடு தொடர்கிறோன்ற வார்த்தையாவது விளையாட்டுக்காக சொல்ல முடியுமா? அரசியல் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிற உரிமை திருமாவளவனுக்கு இருக்குது. எடுத்துட்டாரு, வெளியில் வந்தாச்சு. வெளியே வந்த பிறகு அவங்க தான் முதல்ல சொன்னாங்க. ஏன் சொல்லவே இல்லைனாலும் அர்த்தம் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு தான். யார் சொன்னால் என்ன இருக்குது அதில்? இன்னும் சொல்ல போனால் கம்பீரமாக திருமாவளவன் தான் முதல்ல அறிவிச்சிருக்கணும். அதை திமுகவுடன் தோழமை முறிந்தது, நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அவர் சொல்லாமல் விட்டது அரசியல் பிழை. புரியுதுங்களா? அதை சொல்லாமல் விட்டுவிட்டு இன்றைக்கி ஸ்டாலின் தான் சொன்னார், திமுக காரங்க தான் சொல்லிட்டாங்கன்னா சொல்லாமல் என்ன பண்ணுவாங்கங்க? ஆமாம், கூட்டணி விட்டு போயிட்ட, கூட்டணி முறிந்தது. இப்போ காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்தபோது வெளியே போய் நீங்கள் போய் அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்க, அவசரப்பட்டு முதலாக ஓடி போய் சேர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்தாங்க, திமுக தொண்டை சந்தோஷப்பட்டான், காங்கிரஸ்காரனு பட்டாசு வெடித்து அதை கொண்டாடினா திமுக விட்டு வெளியில் வந்துட்டோன்னு. இவ்வளவு நடந்த பிறகு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறது யார்? ஜெயராம் ரமேஷ். எப்படி இந்தியா கூட்டணியில் அவ்வளோ சீக்கிரம் வந்து கலந்துக்குவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வெளியேறி எந்த ஸ்டாலினை ஊழல் சக்தின்னு சொன்னாரோ அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைது, அந்த ஆட்சியில் போய் நீங்கள் அங்கம் பெற்ற பிறகும் அந்த கூட்டணி முறியாமல் இருக்குமா இல்லை தொங்கிக்கிட்டு இருக்குமா? புரியுதுங்களா? ஸோ என்றைக்கு அவங்க வெளியில் போய் அந்த இதில் அந்த முடிவு எடுத்துகிட்டு போயிட்டா அன்றைக்கி இயல்பாகவே எல்லாம் முடிஞ்சு போயிடும் தானே அர்த்தம். இது தெரிஞ்சும் ஏன் திருமாவளவன் இப்படி ஒரு கருத்து சொன்னான்னு புரியலை. இப்போ நீங்கள் காங்கிரஸ் சொன்னதுனால அந்த கேள்வி எனக்கு வருது. பாஜக எதிர்ப்பு புள்ளியிலே இப்போ தாவேக்காவும் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கும் சனாதன எதிர்ப்பு அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்கன்னும் போது அந்த புள்ளியில் ஒரே கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா? உள்ள சார், இது பொதுவான விஷயங்களை மேகதாதுல ஏகமனதாக தானே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது பிஜேபி எதிர்ப்பு இல்லை, மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் தாவேக்கு ஆதரித்தது, அதிமுக ஆதரித்தது, அதிமுகவை பிளந்து விட்டார்கள்னு கோவப்பட்ட எடப்பாடியும் தான் ஆதரித்தார், திமுகவும் ஆதரித்தது. எல்லா கட்சிகளும் ஏகமனதாக ஆதரித்து ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தில், தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயத்தில் இணைஞ்சால் செயல்படுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் அது சரியாக வரும். இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்ப்பில் இன்றைக்கும் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறாரு நான் நம்புகிறேன். இடதுசாரிகள் உறுதியாக இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். காங்கிரஸ் உறுதியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 3 பேர்கிட்ட ஒரு அறிக்கை வரும் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒன்று காணும். என்ன? பொதுமக்கள் தங்களுடைய குறைகள் பற்றி என்னிடம் நேரடியாக மனு அளிக்கலாம்னு கவர்னர் அறிக்கை விட்டு 48 மணி நேரம் ஆச்சு. 3 பேர் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்க? இந்த அரசுக்கு தலைமையேற்று நடத்துகிற விஜய் வாய் திறந்து பேசணும், ஒரு அறிக்கை வெளியிடணும், கவர்னருடைய இந்த அத்துமீறலை கண்டிக்கணும். இடதுசாரிகளாக ட்விட்டாவது போட்டிருக்காங்களா?
திருமாவளவன் எதாவது பேசியிருக்காரா? மாணிக் தாகூர் ஏதாவது வந்து உணர்ச்சியோடு வந்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஏன் மௌனமாக இருக்கிறீங்க சொல்லுங்கள். இதுவும் கூட்டணி தர்மம் தானா? இதுதான் தர்மம் என்றால் இந்த தர்மம் வீதியில் தூக்கி எறியப்பட வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. கண்டிக்க வேண்டிய விஷயத்தை கண்டிக்கணுங்க. விஜய் ஏதோ ஒரு காரணத்தில் மௌனமாக இணக்கமாக இருப்பது வேறு, உரிமைகளை பறிகொடுக்குறதுங்கிறது டோட்டலாக வேறு. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். அப்படி விஜய்க்கு புரியலைன்னா நம்ம ரைட்டு முதல் நாளே எல்லாம் தெரிஞ்சிருது. அரசியலுக்கு ஒரு புதுசு. நீங்கள் 3 பேர் நேரம் சொல்லி காட்டியிருக்கணுமே. இந்த அரசுக்கு அரணாக இருப்போம்னு சொல்கிற வைகோ நேரம் ஒரு அறிக்கை விட்டுருக்கணுமே, ஆளுநர் அத்துமீறுகிறார்னு. ஏன் மௌனமாக இருக்கீங்க சொல்ல புரியுதுங்களா? இதில் எல்லாம் கவனம் செலுத்ததை விட்டுவிட்டு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு எதையாவது சொல்லி பூசி மொழிகிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாத்தையும் தான் மக்கள் பார்க்குறாங்க. ஓகே சார், இப்போ ஆளுநர் விஷயம் குறித்து சொல்லியிருந்தீங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடணும் அப்படின்றத தாண்டி இவர்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அதாவது தோழமை கட்சியில் சுட்டி காட்டணும் இல்லைங்க. இப்போ விஜய் தானே பாதிக்கப்படுறாரு அப்படின்ற போது ஒதுங்கி போக முடியுமா? தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயம், மாநில உரிமை சார்ந்த விஷயம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அரசினுடைய நிகழ்வுகளை ஆய்வு பண்ணுறது, பொதுமக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிற உரிமையும் பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குது? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இருக்குது. நிர்வாக ரீதியாகவும் அப்படி தான், நடைமுறை ரீதியாகவும் அதுதான் சாத்தியம். கவர்னர் என்ன பண்ணிடுவோம், எப்படி தீர்த்து வைப்பார்? எனக்கு ஒரு கம்யூனி சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருக்க கொடுக்க மாட்டாங்கய்யா அப்படின்னு ஒருத்தர் போய் ராம்சாமி போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அச்சடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரா? ரெவன்யூவில் ஒரு ஆளை கூட போகிறார், சீஃப் செக்ரட்டரி சொல்ல போகிறார், ரெவன்யூ செக்ரட்டரி சொல்ல போகிறார், இது என்னன்னு பாருங்கன்னு ஃபார்வேர்டு தான் பண்ணுவார். இந்த ஃபார்வேர்டு பண்ணுற வேலை எதுக்கு உங்களுக்கு? அப்போ கவர்னர் ஒரு எல்லை மீறாருன்னு ஒன்று புரியுதா? அதை கண்டிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் 48 மணி நேரம் எதுக்கு எடுத்துக்கிறீங்க? இதைத்தான் நான் சொல்லி காட்ட விரும்பினேன். ஆனால் இது இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசுக்கு வந்து கவர்னர் வந்து ஒரு உதவி செய்கிறாரு, அவரும் ஒரு ஒத்தாசையாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. இல்லை, இதெல்லாம் பசப்பு வார்த்தைகள், பசப்பு மொழிகள். மக்களை, தொண்டர்களை, இந்த அரசை, இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தை முட்டாளாக்குற வார்த்தைகள். இதை யார் சொன்னாலும் என் வார்த்தை இதுதான். இதில் என்ன அர்த்தம் இருக்குது? என்ன உதவுறாரு? 2 நாள் நீங்கள் லேட் பண்ணுறீங்க. அந்த ராமசாமி நேராக போய் முதலமைச்சர் செல்லில் போய் லெட்டர் கொடுத்தாருன்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு வரும். அல்லது 10 நாள் அந்த வேலை நடக்குதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 நாள் எடுத்துக்கிறீங்க. கவர்னர் மாளிகைக்கு போய் அங்கே ஒரு என்ட்ரி போட்டு அதை ஒரு தபால் மூலமாக ஒரு ஆள் மூலமாக கூரியர் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சு 2 நாளாவது ஆகுமா? ஆகாதா? அப்போ 10 நாள் வேலையை நீங்கள் 12 நாள் ஆக்குறீங்களே தவிர அது எந்த வகையிலும் ராமசாமிக்கு உதவுகிற வேலை அல்ல. அந்த ராமசாமியை 2 நாள் எக்ஸ்ட்ரா அலைய விடுற வேலையை தான் கவர்னர் பண்ண போகிறாரு. இதை கண்டிக்கணுமா இல்லையா? இப்போ அவர் வைகை ஆற்று அந்த சைடு போகிற போது தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டதாக வந்து நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி வறண்டு போன ஆற்றை பார்த்தா எனக்கே கண்ணீர் வருது, நிஜமாவே அவருடைய அந்த மனித நேயத்தை நான் மதிக்கிறேன். அர்லேக்கருடைய அந்த இலகிய மனது நம்மளை அப்படியே மெய் சிலிர்க்க வச்சுச்சு. பரவாயில்ல, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மனித இயல்புகள் அது ஒன்று. விவசாயி இந்த என்ன பாடுபடுவான், தண்ணி இல்லாத இந்த ஆறு இருக்கே, இதை நம்பி விவசாயம் பண்ணுற என்ன படுவான்னு ஒரு இயல்பான ஒரு மனிதருக்குரிய பொறுப்பான மனிதருடைய உணர்வு அது, மதிக்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்கணும், நான் சென்னைக்கு போயிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி சம்மன் பண்ணணும். அவருக்கு அதிகாரம் இருக்குது, கவர்னருக்கு. சம்மன் பண்ணி நீர்வளத்துறை செயலர், பொதுப்பணித்துறை செயலர், வாங்க இங்கே வாங்க, 3 பேர் வாங்கலேன், ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி நான் மதுரை போனேன், காரில் போகும்போது பார்க்க எனக்கே ஒரு இதாக இருந்தது அப்படின்னு இங்கே வந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிடுற அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது. மதுரை போனேன், வறண்டு போன ஆற்றை பார்த்தேன், எனக்கு மனசு தாங்கலை, தலைமைச் செயலாளரையும் சம்பந்தப்பட்ட துறை செயலரையும் அழைத்து உரிய நடவடிக்கை எடுங்க, உரிய நேரத்தில் தூர்வாருங்க, இல்லை எங்கே பிரச்சனை சொல்லுங்கள், மத்திய அரசு பேசுமா, நான் பேசுகிறேன், காவிரிக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை நான் கேரளாவுக்கு நான் தான் கவர்னர், முல்லைப்பெரியாரில் திறந்து ஒரு தண்ணினால வைகையில் இப்படி வராமல் இருக்குது, ஏதாவது ஒன்று இதை சொல்லி அறிக்கை விடுகிற அரசு பூர்வமாக அரசு குறிப்பு வெளியிடுகிற அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது. ஆனால் வறண்டு போன ஆற்றை பார்த்தேன், மாணவர்கள் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டி அதை சரிப்படுத்த பார்க்கணும், அது வரைக்கும் ஓகே. நீங்கள் செய்ய தவறினால் ராஜ்பவன் அதை செய்யும், லோக்பவன் அதை செய்யும்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அத்துமீறல். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் சம்பளத்துக்கே நீங்கள் பில் போட்டு தான் பாஸ் பண்ணி அடுத்த மாதம் சம்பளத்தை வாங்கணும். அப்புறம் நீங்கள் எங்கே தூர் வருவீங்க? இந்த அத்துமீறல் வித்தியாசம் புரியுதா? அது வரைக்கும் உணர்வு ரீதியானது. அதற்கு அடுத்த வார்த்தை சேஷ்டை. இது ரவி பண்ணாலும் சேஷ்டை தான், அர்லேக்கர் பண்ணாலும் சேஷ்டை தான். இந்த சேஷ்டையை கூட சரி ரைட், ஏதோ ஆர்வத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்னார்னு எடுத்துக்கலாம். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், மக்கள் நேரடியாக சொல்லுங்கன்னு சொல்கிறது மிக நிச்சயமாக சீண்டி பார்க்கிற வேலை விஜயை, இந்த அரசை, இந்த மாநிலத்தை. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு தற்போது இந்த விஷயங்களை சீண்டி பார்க்கறதுக்கான தேவை எங்கே இருந்துச்சு? உள்ள அரசியல் இருக்கலாம், பிஜேபி கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதாங்க அரசியல். இப்போ விஜய் ஒரு அரசியல் பண்ணுறாருல, அதிமுக சோர்ந்து கிடக்கிற அதாவது என்ன சொல்கிறது, பலவீனப்பட்டு கிடக்கிற அதிமுகவில் போய் தூண்டில் வீசி எம்எல்ஏக்கள் இழுக்கிறாருல, ஏதோ ஒரு ஒரு அரசியல் பண்ணுறாருல, அப்போ இவங்களும் அரசியல் பண்ண தானே செய்வாங்க. இதையும் விஜய் எதிர்கொள்ளட்டும்.
ஓகே சார். அதே மாதிரி விசிகா செயற்குழு கூட்டம் ஓமலூரில் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது இடைத்தேர்தலில் விசிகா தலைவர் திருமாவளவன் போட்டியிடணும், துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நான் அப்படி போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இவர் ஒரு எம்எல்ஏவாக இயல்பாகவே நின்று இந்த காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்பேன்னு சொன்னார் இல்லையா, அது உட்கட்சி விவகாரத்துக்காக சொன்னார். அப்படின்னா துணிஞ்சு ஒரு முடிவு அன்னைக்கே எடுத்திருந்து ஒரு எம்எல்ஏவாக ஆகியிருந்தாருன்னா துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்களே தெரியல, நல்ல துறைக்கு பெரிய துறைக்கு அமைச்சர் ஆக்கியிருப்பாங்க குறைஞ்சபட்சம். அப்போது அந்த வேகத்துலேயே இதெல்லாம் நடந்திருந்தால், இயல்பாக நடந்திருந்தால் அது நடந்திருக்கும். இப்போ அவர் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு திருமாவளவன் சொல்லிட்ட பிறகு இந்த தீர்மானத்தை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஓகே. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வந்து நிற்க மாட்டேன், இடைத்தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ இடையில பேசுகிறப்ப சொன்னீங்க துணை முதல்வர் தருவாங்களான்னு தெரியலன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்களே சார். யார் சொன்னா? விசிகா தாவேகா தரப்புல இருந்து எங்கே சொன்னாங்க? அதிகாரப்பூர்வமாக ஏதாவது இருக்கா? உள்ளே பேசப்பட்டது சொல்லப்படும். எனக்கு விஜயனுடைய இந்த மனநிலை அவர் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்தில் துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாரான்னு தெரியல எனக்கு. சரி, கொடுத்து 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அதனால் அதை போய் விவாதிக்கல. அந்த இதை மைண்டில் வச்சு சொன்னேன், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஓகே சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அல்லது ஒரு குடிமகனா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் சரி செஞ்சுக்கப்படணும் அப்படின்னு என்ன சொல்வீங்க? இல்லை, பாலியல் விஷயங்கள் வர்றபோது சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் வேகமான நடவடிக்கை எடுக்கணும். நான் அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்றத விட அதை மானிட்டர் பண்ணணும். இத்தனை கொலை நடக்குன்னா ஏன் நடந்துச்சுன்னு அட்லீஸ்ட் இவர் ஃபோனை போட்டு பேசினாலும் அந்த எஸ்பிக்கு ஒரு பயம் வரும். மாவட்ட அளவில் தலைமை பொறுப்பு வைக்கிற அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஜெர்க்கு வரும். ஐயோ சிஎம்ஏ பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வேகம் கூட்டலாம். இல்லை நிஜமான குற்றவாளிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் பிடிங்கன்னு அவரே ஃபோன் பண்ணி சொன்னார்னா ஒருத்தருக்கு ஃபோனை போடுறது முதலமைச்சர் வேலை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு நாள் அந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா எல்லா எஸ்பிக்கும் அது ஒரு மெசேஜை கன்வே பண்ணும். நாம் செய்ய தவறினால், நம்மளுடைய கடமையை நாம் செய்ய தவறினால் முதல்வரே நம்ம லைனில் வந்து நம்மளை கேட்குறாரு. ஏன்னா வயசு இருக்குது, அற்புதமான வயசு விஜய்க்கு, அந்த ஆர்வம் இருக்குது, மக்களுக்கு நல்லது செய்ய நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை நடிப்பில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வேகம் குறைவாக இருக்குது. புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு அதிகாரம் இல்லைங்கிற உண்மையை மறந்துட்டு சில பேர் அத்துமீறாங்க. தாவேகாவினர் கட்சி அலுவலகங்களுக்குள்ளே போகிறது, ஆய்வு பண்ணுறேங்கிறது, அதையெல்லாம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். இதெல்லாம் இந்த அரசுக்கும் இந்த மாநிலத்துக்கும் நிர்வாகத்துக்கும் நல்லது. அதை தாண்டி பெருசாக எதுவும் வரலை. இந்த சிறப்பு பிரதிநிதி நியமனத்தில் அவர் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டாருன்னா அது ஒன்றும் கௌரவ குறைச்சலே அல்ல. ஆனால் விஜய் அந்த முடிவுக்கு வருவாரான்னு தெரியல. ஏன்னா அவர் போய் கவர்னரை பார்த்து ஆசீர்வாதமோ வாழ்த்தோ வாங்க போயிருக்கிறார் அந்த வெங்கட் நாராயணா. இந்த பிடிவாதம் நல்லதல்ல. மற்றபடி அது பெரிய என்ன சொல்கிறது, கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வர அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிவிட்டாலாம் சொல்லலை. உணர்வுகளுக்கு மாறான விஷயம்னு நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். மாதிரி கட்சி நிதி விஷயத்தில் வசூலிக்க மாட்டேன்னு சொன்னது நல்ல விஷயம். அது நீண்ட காலத்துக்கு அல்லது நீங்கள் ஆட்சியில் இருக்கிற கடைசி நாள் வரை அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மையாக அது இருக்கும். அதே மாதிரி இப்போ தாவேகா அரசின் மீது ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா, இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே திமுக அது அரசியல் ரீதியாக சொல்லப்படுற வார்த்தை விமர்சனமாக இருக்கலாம், அந்த வார்த்தை கலந்த விமர்சனமாக இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டம் அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்கன்னு திமுக சொல்லி காட்டதான் விரும்பும். நீங்கள் ஒன்று அதை எதுவுமே சொல்லாமல் கடந்து போயிடணும், இல்லாட்டி அந்த திட்டம் தொடருதுன்னு பெருந்தன்மையாக சொல்லப்போ எடப்பாடி பழனிசாமி படம் பொறித்த அந்த ஸ்கூல் பேக்கு சில விஷயங்களெல்லாம் ஜெயலலிதா படம் போட்டதில் எப்படி அவங்க கண்ணி பண்ணாங்களோ நியாயம் இருக்குது. எடப்பாடி படம் போட்ட அந்த பேக்கு வேஷாயிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் வந்த பிறகு அதை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி பெருந்தன்மையாக அதை கடந்து போயிடலாம். இந்த மாதிரி விமர்சனங்கள் வராத அளவுக்கு இது நாங்கள் தான் புதுசாக கொண்டு வந்தோம். இப்போது சில ப்ரெஸ்லீஸ்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. 35 இணை இயக்குநர்கள் மாற்றம், வெளிப்படையான நிர்வாகத்துக்கு விளைந்த விளைவு வேண்டும். 35 அதிகாரிகள் வெளிப்படையான நிர்வாகத்தோடு மாற்றம்னு ஏதோ ஒரு வார்த்தை போட்டாங்க. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. என்னென்னா அதிகாரிகள் மாற்றம் வழக்கமாக நடக்கிறது தான். என்னென்னா போன ஆட்சியில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர்லேயே பணம் வாங்கினாங்க, பணம் வாங்காமல் நடக்குது. அதை ஒரு அறிக்கையிலே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே அதிகாரிகள் மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மக்களே பேசுவாங்க. நீங்கள் ஒன்றொன்றுக்கும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக அது வெளியே வந்துடும், சரிதானா? அதனால் அதிலெல்லாம் ரொம்ப மெனக்கடாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்லையும் வெளிப்படைத்தன்மையோடு அதிரடி, இந்த அரசு அதிரடி அப்படின்றோம். மற்றபடி அது ஒன்றும் தவறு கிடையாது. அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஒரு சில அது அமைச்சர்கள் இன்னும் கொஞ்சம் செயல்படட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை. ஒரு அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போனபோது, ஏப்பா இந்த பில்டிங் இவ்வளோ சிதிலம் அடைஞ்சிருக்கு, இது இடிச்சுவிட்டு நம்ம கட்டினா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த கட்டடம் மத்திய அரசுக்கு சொந்தமானதுன்னு அவருக்கு புரியலை. அதுக்காக அவரை நான் விமர்சிக்கவும் விரும்பலை,
அவருடைய உணர்வை நம்ம பாராட்டாமே இருக்க முடியல. ஒரு சிதலமடைஞ்சு ஒரு அரசு கட்டடம் இருக்கக்கூடாங்கிற அந்த உணர்வை பாராட்டலாமே தவிர, அவசரப்பட்டு அது அமைச்சு என்ன இது கூட தெரியல, அது நம்ம பில்டிங் இல்லையா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம டெப்டேஷன் மாதிரி எடுத்து வச்சிருக்கையா, கொஞ்ச காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லது அவர்களுக்காக நம்ம அதிகாரி இங்கே டெப்டேஷனில் போயிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு முத நாளே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. போக போக கற்றுக்குவாங்க. கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் கொடுப்போம். அமைச்சருடைய செயல்பாடுகளை மதிப்பிடுற அளவுக்குலாம் இன்னும் காலம் வந்துடலை. பயிற்சி வச்சாங்க இல்லையா சார், எம்எல்ஏக்களுக்குலாம் 2 நாள் பயிற்சி வச்சாங்க. இன்னும் அந்த மாதிரி பயிற்சி கூட்டங்கள் தேவை. அது என்ன 2 நாளையில் முடிகிற சிலபஸ்? அது மாதம் நடந்தால் கூட தப்பு இல்லை. சில விஷயங்களை கற்றுக்கிற வரைக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கு தொடர் பயிற்சி அளிப்பது கௌரவ குறைச்சல் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அது நல்ல விஷயம் கூட. பயிற்சி கொடுக்கறது அந்த ஆமாம், கற்றுக்கட்டுமே. இந்த பெட்டிஷன் ஒன்று வந்து அது எங்கே கொடுக்கணும், எந்த துறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல. எம்எல்ஏக்குரிய அதிகாரம் என்ன, குறைஞ்சபட்சம் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதாவது சிலபஸில் மொதல் பாடமாக சொல்லிக் கொடுக்கணும். என்றைக்குமே அது ஒரு ஆபத்தான விஷயந்தான். ரீல்ஸ் எடுத்து தான் அமைச்சர் சரத் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தலைகுணிவுக்கு ஆளாகி இருக்கிறார். அவர் அமைச்சராகி அந்த காரியத்தை செய்யலை. சம்பந்தமே இல்லாமல் இந்த சமூகத்துக்கு ஒரு துளி கூட நன்மை தராத அந்த ரீல்ஸை வீடியோவை எடுத்து அதை ஃபேஸ்புக்லேயே இதுலேயே பதிவிட்டது என்னத்துக்கு? நீங்கள் என்ன இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க சொல்லுங்கள்? அது ஒரு போதை. நீங்கள் போதையை ஒழிச்சிட்டோம், மதுவை ஒழிச்சிட்டோங்கிறது அந்த போதை. இதுவும் ஒரு உச்சபட்ச போதை தான். இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துக்கு ஒரு முடிவு வரணும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அதே ரீல்ஸ் மூலம், அதை பற்றி கவலை இல்லை. இந்த வெட்டி பந்தா, இந்த வெட்டி உதாரெலாம் கிராமங்களில் சொல்லும் இல்லை, அந்த மாதிரி காரியங்களுக்கு ரீல்ஸ் பயன்படுத்துவதை, ரீல்ஸ் மூலமாக சொல்ல விரும்புவதை அறவே ஒழிக்கணும். அது இந்த சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய பணியாக இருக்கும், அறப்பணியாக இருக்கும் அது. ஓகே சார். அதே போல் சட்டமன்றத்தில் விவாதம் நடந்ததை நான் பார்க்க முடிஞ்சுது. அதில் பெருவாரியான அந்த விமர்சனம் எது அப்படின்னா, சட்டமன்றத்தில் குறிப்புகள் இல்லாமல் பேசின காலம் போக்கி இப்போ 2 பேருமே குறிப்புகள் வச்சு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் வார்த்தைகள் வந்து குறைஞ்சு போச்சு, செய்கை மூலியமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த செய்கை நாகரீகமாக இருந்தால் பரவாயில்லையே. சட்டமன்றத்தில் செய்கை காட்டுற இடமா சட்டமன்றம்? குறிப்புகளை வச்சு பேசுகிறது தப்பே கிடையாது. அது ஒன்றும் சட்டவிரோதம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நல்லது. சில நம்பர்களை தெளிவாக சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஏன்னா சட்டமன்றத்தில் பொய் சொல்லிடக்கூடாது. அப்படின்னா சபாநாயகர் அனுமதியோடு திருத்தணும். அதுக்கு நீங்கள் எழுதி வச்சுட்டு படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லை மீறாமல் இருக்கணும். குட்டிக்கதை என்கிற பேரில் நீங்கள் எல்லை மீறுகிற போது அதற்கு பதிலடி என்கிற பேரில் இன்னொரு அநாகரிகமான விஷயமும் பதிலடியாக சொல்லப்படுதில்ல. 2ஐயுமே தவிர்த்திருக்கலாம்ல. அதை தாண்டி அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக அரசின் மீதும் அக்கறையோடு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணால் வந்து இன்னும் முன்னேற்றம் அடையும், இந்த ஆட்சி நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.